தேனி மாவட்டம் கம்பம் தாவேக்க வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா சீர்மரபினர் முறைப்படி தலைப்பாகை அணிந்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் சட்டமன்ற தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்த அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தலைப்பாகை அணிந்து கொண்டு விசில் சத்தத்துடன் ஊர்வலமாக சென்று மனு அளித்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் தொகுதியில் புதிய தொழிற்சாலைகள், அரசு கலை கல்லூரிகள் கொண்டு வருவதற்கு தீவிரமாக பாடுபடுவேன் என கூறினார். நாங்க கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம். ஒரு அரசு கலை கல்லூரியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம். ஒரு ரெடிமேட் ஜவுளி வணிக பூங்காவை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம். அனைத்து விளையாட்டும் உள்ளடக்கிய இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு உள்ளரங்கத்தை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எண்ணற்ற கோரிக்கைகளை நாங்க முன்னாடி வச்சிருக்கோம்.